விமானத்தில் ஏறி பணி காரணமாக வேறு ஊருக்கு போக வேண்டிய ஒரு பையன் வட இந்தியாவில். கண்ணீர் கண்ணில் எப்படி கலங்குகிறது. இந்தியாவில் நினைத்தா பெருமையாக இருக்கிறது. ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கா, அங்கே ஒரு நிறை மாத கர்ப்பிணி இன்னொரு குழந்தையோடு வந்திருக்கா. அவள் பயணம் செய்து கொண்டிருக்கிறா, தவிர்க்க முடியாத பயணம். ஓடுற ட்ரெயினில் அவளுக்கு லேபர் பெயின் வருது. இப்போ என்ன பண்ணுறது, அங்கே இருக்க யாருக்கும் இன்னும் தெரியல. இந்த பையன் ஒரு இளைஞன், அவன் ஃப்ளைட் பிடிக்க போய்கிட்டு இருக்கான். பார்த்துருங்க, ஃப்ளைட்டை பிடிச்சி வேலையை பார்க்க போகிறவன். அவளுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு. இப்போ குழந்தை பிறந்துடும் போல் தெரியுது. என்ன செய்யன்னு தெரியல, எப்படி அதை ப்ராசஸ் பண்ணன்னு தெரியல. உடனடியாக செல்ஃபோனை எடுத்து அவனுடைய ஃப்ரெண்டு ஒரு டாக்டர், அவங்க கைனகாலஜிஸ்ட்டு, மகப்பேறு மருத்துவர், அந்த அம்மாவுக்கு ஃபோனை போட்டு இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன செய்யலாங்க. அந்த அம்மா ஃபோனில் இவனுக்கு இண்டிகேட் பண்ண கைட் பண்ண அதையெல்லாம் அந்த பெண்ணுக்கு அவன் செய்து அந்த குழந்தையை நலமாக பெற செய்திருக்கிறான். அந்த பேர்காலத்தை ஓடுற ட்ரெயினில் எந்த நாலேஜும் இல்லாத அக்கறை மட்டுமே, தேசப்பற்றி மட்டுமே, பெண் மீது கொண்ட அக்கறை மட்டுமே கொண்ட பாசம் கொண்ட அந்த பையன் தன் நண்பருக்கு ஃபோன் செய்து டாக்டர் சொல்கிற மாதிரி கேட்டு அந்த குழந்தையை ஓடுற ட்ரெயினில் பெற வைத்து அடுத்த ஸ்டேஷனில் ஆம்புலன்ஸை வர வைத்து அது கூடவே போய் இன்றைக்கு தாயும் செய்யும் நல்லா இருக்காங்க. அந்த பையனை அரசாங்கம் முதற்கொண்டு கூப்பிட்டு இப்போ அவனை பெரிய பாராட்டு கொடுத்துக்கிறாங்க. அப்போ போக வேண்டிய காரியத்துக்கு ஃப்ளைட்டுக்கு போகலை. அப்போ சுயநலம் மட்டுமே மிகுந்து போகிற நாட்டில் இன்னும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கங்கிறதுக்கு இது போன்ற பையங்கள்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க.